இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற தமிழ் படங்கள்லாம் என்னென்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வாரம் ரிலீஸ் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அது பெருசாக வியூஸ் போகிறதுல பணத்தை விளாண்டு விட்டுருவேன். ஆனால் இந்த வாரம் பண்ணுறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் வருது. இப்போ நம்ம வீக்லி டாப் 10லேயே நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு மத்தியில் இந்த 10 படங்களை கண்டிப்பாக வைக்க முடியாது. ஏன்னா இந்த 10 படங்கள்லாம் வந்து நிறைய படங்களுக்கு தேட்டிக்கலே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது என்னென்ன படங்கள் வருதுன்றதை ஒரு வீடியோவாக சொல்லிடலாம் பழைய மாதிரி இந்த வாரம் ரிலீஸ் போட்டு. ஸ்டில் இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் கவுண்டர் பண்ணும்போதே தண்டேல் படத்தை நான் கவுண்டரில் வைக்கவே இல்லை. ஏன்னா இந்த வாரத்துக்கு வந்து புது படம் எதுவும் வராது. விடாமுயற்சியும் மிகப்பெரிய ஒரு வேற லெவல் ரெஸ்பான்ஸ்ல இருக்கனால தான் டிராகன்லாம் கூட அடுத்த வாரம் தள்ளி போச்சு. ஸோ இந்த வாரத்துக்கு இருக்குமே நான் அந்த படத்தை வச்சிருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட இந்த வாரம் 10 படம் வந்திருக்கு. நம்ம விடாமுயற்சி வீண் முயற்சி ஆனதால அது மட்டும் இல்லாமல் இந்த 10 படங்கிறது வந்து ஒரு முக்கியமான நாளாகவும் அமைஞ்சு போச்சு. கரெக்டாக பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே, அதுவும் வெள்ளிக்கிழமை அதுவும் வரதுனால வெள்ளிக்கிழமை நம்ம சினிமாவுக்கு கேட்கவா வேணும். ஸோ அதை விடாமுயற்சி கெடுக்க இருந்தது. ஆனால் விடாமுயற்சியை கெடுத்து இந்த 10 படங்களும் இந்த வாரம் வரப்போகுது. இல்லை என்னென்ன படங்கள் வருதுன்றதை சொல்லிடுறேன். அதே சமயம் என்னென்ன படங்களை கவுண்டரில் வைக்க மாட்டேன்றதையும் மோஸ்ட்லி இங்கே சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடும். இல்லை ஃபஸ்ட்டு படவா அப்படிங்கிற படத்தை பார்த்துருவோம். படவா படத்தில் நம்ம விமல் சூரி 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி சூரி வந்து இப்போ ஹீரோவாயிட்டெல்லாம் அவர் காமெடினா பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியே ஒரு படமாக தான் இந்த படவா தெரியுது. ஆக்சுவலி ரூரல் ஆடியன்ஸை வந்து கமர்ஷியலாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இந்த படம் எடுத்திருக்காங்க. திடீர்னு இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. எனிவே பிப்ரவரி 14 நம்ம தலை விட்ட கேப்பில் டக்குன்ட்டு அந்த ஒரு கேப்பை ஃபில்அப் பண்ணுது இந்த படவா. அடுத்ததாக 2K லவ் ஸ்டோரி. இந்த 2K லவ் ஸ்டோரியை நம்ம சுசீந்திர டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பொங்கலுக்கே வருதுலாம் சும்மா வந்து அந்த டைமில் வந்து இவங்க ப்ரொமோட் தெரிவிட்டாங்க. ஆக்சுவலி விடாமுயற்சி விட்ட கேப்பில் இந்த படம் வருன்ற மாதிரி தான் பேசணும். ஆனால் இன்னைக்கு விடாமுயற்சி வீணா போன கேப்ல இந்த படம் வருதுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க 2K லவ் ஸ்டோரி. அடுத்ததாக காதல் என்பது பொது உடைமை. இதுவும் வந்து லவ்வர்ஸ் டே பிப்ரவரி 14 ஃப்ரைடே இதாக ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலி இதை கரெக்டாக இந்த டேட்டில் அவங்க டார்கெட் பண்ணி விடுறாங்க. ஏன்னா இது வந்து காதல் என்பது பொது உடைமை டைட்டில் மட்டும் கிடையாது. அந்த டைட்டில் அவங்க எதுக்கு சொன்னாங்க போட பாட்டில், ஆனால் இன்னைக்கு இவங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த படம் முழுக்க பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ட்ரைலர் பார்க்கும்போதே வாந்தி வருது. ஆக்சுவலி இதே மாதிரி போனாக்கா அம்மனிங்கெல்லாம் வாந்தி எடுக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் ஆடும் பொழுது காலம். என்னத்தான் சொல்கிறது, ஏற்கனவே ஒரு 3-4 ஜோடி சுற்றிட்டு இருக்கு இந்த யூடியூப்ல. இன்னும் இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது இன்னும் எத்தனை பேர் வந்து என்னெல்லாம் பண்ணி தொலைய போறாங்கன்னு தெரியல. எனிவே இந்த கன்றாவியான பொது உடைமையும் ஃப்ரைடே வரப்போகுது. இந்த காதல் என்பது பொது உடைமையில் முக்கியமாக வந்து நம்ம ரோகிணி வினித்லாம் நடிச்சிருக்கதா. ரோகிணி வந்து நான் சப்போர்ட்டே பண்ற மாதிரிலாம் ஏதோ இன்டர்வியூலாம் பேசினாங்க. இன்னும் சொல்றது இல்லைங்க, கெட்டு போச்சு காலான்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்ததா ஃபயர் அப்படின்ட்டு ஒரு படம். ஆக்சுவலி ஃபயர்னும் போதே நம்ம 2 லேடிஸோட அந்த லெஸ்பியன்ஸ் தான் அன்னைக்கே ஃபயர்னும் அந்த மாதிரி டைட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்த படத்தில் பாலாஜி முருகதாஸ், ரச்சிதா இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம்ன்றதும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபயர்ல ஆர்ட் எரியிற மாதிரிலாம் போட்டு ஏதோ ஒரு மாதிரி லவ் அப்படின்றதுல ஏதோ ஒரு விஷயம் பண்ண மாதிரி தான் வருது. இனிவே லவ்வர்ஸ் டேக்கு இந்த படத்தெல்லாம் டார்கெட் பண்றாங்க. அடுத்ததா கேப்டன் அமெரிக்கா பிராவ் நியூ வேர்ல்ட் அப்படின்ட்டு ஒரு படம். ஆக்சுவலி இது ஒரு ஹாலிவுட் படம், மார்வல் படம் தெரியும் உங்களுக்கு கேப்டன் அமெரிக்கா. ஆனால் கேப்டன் அமெரிக்காவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த தட்டு வச்சிருப்பாங்களே, சாரி சீல்டு, அது ஓகே, அது அந்த மாதிரி வந்து வருது. அப்புறம் வெள்ளக்கார் ஒருத்தர் இருப்பார், அவர் இல்லாமல் இந்த கருப்பர் வராங்க. பிராவோ நியூ வேர்ல்டுன்னு போது அது ஏதோ புது உலகம்ன்ற மாதிரி கேப்டன் அமெரிக்காவுக்கு ஏதோ புதுசாக தராங்கன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு பெருசாக தெரியல இந்த மார்வல் இந்த சீரிஸ். எனிவே இந்த படமும் பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே அன்னைக்கு தான் தியேட்டருக்கு வருது. அடுத்ததா பேபி பேபின்ட்டு ஒரு படம். இந்த படமும் பிப்ரவரி 14 ஃப்ரைடே தான் ரிலீஸ் ஆக போகுது. இல்ல நம்ம ஜெய் ஹீரோவா நடிச்சிருக்காரு, சத்யராஜ், யோகி பாபு இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. 2 குழந்தைகள் வந்து மாத்தி ஆக்சுவலி அந்த காலத்தில் ராம்கி விவேக் நடிச்சிருப்பாங்க ஒரு படம், அந்த மாதிரி லைட்டா தெரியுது. எனிவே 2 குழந்தைகள் மாறுறதை வச்சு ஏதோ ஃபேமிலி பேசிக்கா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த பேபி பேபில காஸ்ட் அண்ட் க்ரூலாம் கொஞ்சம் நிறையவே தெரிஞ்சவங்களா இருக்காங்க. எனிவே இந்த படமும் இந்த ஃப்ரைடே தான் வருது. அடுத்ததா ஓட்டு முத்தையா அப்படிங்கிற படம் நம்ம கவுண்டமணி நடிச்சது, ரொம்ப நாள் முன்னாடி எடுத்துன்னு நினைக்கிறேன். எனிவே இந்த படம் வந்து இப்போ லேட்டஸ்டா தியேட்டருக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. அதையும் இந்த பிப்ரவரி 14 லாக் பண்ணிட்டாங்க. கவுண்டமணி, யோகி பாபு இவங்களாம் நடிச்சிருக்க இந்த படம் இந்த பிப்ரவரி 14 வருது. இதெல்லாம் தியேட்டருக்கு கம்மியாக தான் இருக்காங்க. பட் நம்ம கவுண்டரில் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா கவுண்டமணிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம். இப்போ நம்ம சொன்ன படம் எல்லாமே கவுண்டரில் நாளைக்கு எடுப்போம் தான் நினைக்கிறேன். இல்லை இன்னும் ஒரு 3 படங்கள் கண்டிப்பாக நம்ம கவுண்டரில் எடுக்க மாட்டோம். அதில் முதல்ல வந்து கண்ணீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த கண்ணீராங்கிறது யாரோ புதுமுகங்கள் அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. தியேட்டரிக்கல் வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன ரேஞ்சில் தியேட்டரிக்கல் கொடுத்தாலும் நம்ம எடுக்க மாட்டோம். அடுத்து அது வாங்கினா இது இலவசம் சொல்லிட்டு ஒரு படம். நம்ம ராமர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஹீரோனா கதை நாயகனா நடிச்சிருக்காரு. எனவே பார்க்கும்போது வந்து ஒரு த்ரில்லிங்கா என்னவோ ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு படம். ஆனால் இவங்க ரொமான்டிக் காமெடி அப்படிங்கிற மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க ஜானர்ல. எனவே ராமருக்கு வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட பல வருஷங்களா நம்மளை சிரிக்க வச்ச ஒரு மனுஷன் ஒரு கதாநாயகனா ஒரு படம் நடிக்கிறாரு. ஆனால் தியேட்டரிக்கல்றது கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புன்றது மோஸ்ட்லி இருக்காது. மேபி 10 தியேட்டருக்கு மேலே நாளைக்கு கொடுத்தா வேணா எடுக்கிறது ட்ரை பண்ற ராமர் கோசம் மேபி நடக்காதுன்னு நினைக்கிறேன். லாஸ்டா தினசரின்னு சொல்லிட்டு ஒரு படம், இல்ல நம்ம ஸ்ரீகாந்த் ஹீரோவா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முக்கிய காஸ்டிங்லாம் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம்ன்றது வந்து உங்களுக்கு தியேட்டரிக்கல் ஓரளவுக்கு 10 தியேட்டரிக்கல் மேலே வந்தால் கூட நான் எடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய படம் வருது. ஸ்ரீகாந்துக்குலாம் இப்போ மார்க்கெட்டில் ஒரு செகண்ட் ஹீரோவா இன்னும் நிறைய மெயின் ரோல்லாம் சில படங்கள் ஆக்சுவலி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த படத்தில் ஒரு ஹீரோவா இருக்காரு. ஆனால் ஆல்ரெடியே நம்ம கவுண்டரில் நிறைய படங்கள் இருக்கு. இப்போ திருமாணிக்கு வர 50 நாள் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல படம். ஆனால் அதையும் கவுண்டரில் எடுக்க வேணான்ற தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஓவர்லோட கொண்டு போத்தால வீக்லி டாப் 10 அப்படின்றதுனால. எனவே மக்களே தியேட்டரிக்கல் மட்டுமே நாளைக்கு இந்த 10 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இது இல்லாமல் ஓடிடியில் என்னெல்லாம் வர
வரப்போகுதுன்னு தெரியல. இன்னும் தியேட்டரிக்கல்ல வேற என்ன படம்லாம் வரப்போகுதுன்றதும் தெரியல. இந்த 10 படங்களுக்கும் தியேட்டரிக்கல் வந்து இப்பவே அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ஏதாச்சும் பேக் அடிக்குதான்ட்டும் தெரியாது. ஏன்னா நம்ம ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கோம். எனிவே நம்ம தலை வந்து பொங்கல்ல வந்து ஒரு சம்பவம் பண்ணி நிறைய படத்தை வந்து சீண்டி விட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி இந்த டைம்ல வந்து அவரு சீன் ஆகி நிறைய படங்களுக்கு வந்து சீன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. பார்ப்போம். பொதுவாக லவ்வர்ஸ் டேக்கு நிறைய பேர் வந்து படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அப்படியாப்பட்ட லவ்வர்ஸ் டே விடாமுயற்சியால வீணா போயிடுமோன்னு பார்த்தாக்கா இந்த லவ்வர்ஸ் டேல 10 படங்கள் செமையா செட் பண்ணிக்கிட்டாங்க.